செல்ஃப் எம்ப்ளாய்டு வெர்சஸ் எம்ப்ளாய்டு. நான் வந்து 2004லேருந்து 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பல சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த சலூன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்னைக்கு இந்த பிராண்டை கிரியேட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும்போது, இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணும்போதும் சரி, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனராக செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கும்போதும் பெரும்பாலானவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸ்னா நம்ம டைமுக்கு நம்ம வாழலாம், நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கலாம், எம்ப்ளாய்டுனா இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், இன்னொருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதாவது பிஸ்னஸ் லைஃப் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 4 முக்கியமான டிஃப்ரென்சஸை நான் பார்க்குறேன் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறதுக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களால் ஸ்டேபிள் இன்கம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டேபிள் ஒர்க் டைமிங்ஸ். ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும்போது 9 மணிக்கு போகிறீங்க, 6 மணிக்கு வரீங்க அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலி டைமையும் நீங்கள் பிளான் பண்ணலாம். எம்ப்ளாயியாக இருக்கும்போது ப்ரெடிக்டபிள் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் ஓனராக இருக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி அன் அன்பிரடிக்டபிள் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன 3 பாயிண்ட்டும் ஸ்டேபிளாக இருந்தால் யூ வில் ஹேவ் எ ஸ்டேபிள் ஃபேமிலி லைஃப், ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் லைஃப். ஸோ யாராவது ஒரு எம்ப்ளாயி நீங்கள் பிஸ்னஸ் ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ஷூர் தட் யூ கெட் யுவர் 100% அப்ரூவல், 100% அக்செப்டன்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பௌஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இல்லைங்கிற பட்சத்தில் சே எ ஸ்ட்ரிக்ட் நோ. அட்லீஸ்ட் யூ வில் ஹாவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் உங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்போது உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ்ஃபுல்லாக எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தால் தான் உங்களால் பெருசாக க்ரோ ஆக முடியும்.